கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 மாதங்களை முடித்து இந்த 5வது மாதத்தில் மே மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடையும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இங்கே 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நாம் 1வது காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களில் அவனை ஏறி வர பண்ணினார். உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். யாரை ஏறி வர பண்ணினார் என்று நாம் பார்க்கும்போது, யாரை அவர் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறி வர பண்ணுகிறார் என்று நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே, முதலாவது அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய நாமம் யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா, யெகோவா ஷம்மா, இன்னும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவன், அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் கொண்டு போய் வைக்கிறார். 2வதாக நாம் பார்க்கும்போது ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படியாக அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இங்கே ஆபக்குக் சொல்லும் போது ஆண்டவராய் கர்த்தர் என் பெலன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தரை தம் பெலனாய் கொண்டவர்களை அவர் உயர் ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிறார், உயர் ஸ்தலங்களிலே ஏற பண்ணுகிறார். கர்த்தரை தம் பெலனாய் கொண்டவர்களை சங்கீதம் 28:7 கூட நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பெலனும் என் கோட்டையுமானவர் என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 12:2 கூட அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார் என்பதை நாம் காண வேண்டும். கர்த்தரையே தம்முடைய பெலனாய் கொள்கிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்முடைய பெலனாய் கொள்ளும் போது நம்மை அவர் உயர்ந்த ஸ்தலங்களிலே கொண்டு போய் வைக்கிறார். 3வதாக நாம் பார்க்கும்போது ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிப்பாயாக. இந்த பரிசுத்த நாளிலே உன் சொந்த பேச்சை பேசாமல், இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசாரிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலே, கொரோனா காலகட்டத்திலே நாம் சபைக்கு போக முடியாமல் இருந்த நாட்களிலே நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நாம் வீட்டிலே ஆராதனை செய்தோம், ஆன்லைன்ல ஆராதனை வந்தது, ஆன்லைன்ல ஆராதனை நடத்தினார்கள். அப்போ நாம் என்ன செய்தோம் என்பதை யோசித்து பார்ப்போமே. வீட்டிலே சமையல் செய்து கொண்டு பற்பல காரியங்களை செய்து கொண்டு இதையும் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டு ஆராதித்து கொண்டு நாம் இருந்தோம். அது தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்குமா என்றால் இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு செல்லும் போது அங்கே புறா விற்கிறவர்களையும் பல காரியங்களை செய்கிறவர்களையும் பார்த்து என்னுடைய ஜெப வீட்டை கள்ளர் குகையா ஆக்காதீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்,
அவருக்கு சரியாய் நேரத்தை கொடுக்கிறோமா? ஓய்வு நாளிலே அவரை ஆராதிக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நாளிலே மன மகிழ்ச்சியாய் நாம் ஆராதிக்கிறோமா? முழு சிந்தையோடு முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கிறோமா? நம்முடைய சிந்தை எப்படியா இருக்கிறது? கர்த்தரை ஆராதிக்கும் போது சபையில நின்று கொண்டிருக்கிற வேளையிலே, ஆராதனை வேளையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக என்று சொல்கிறார். எனவே அந்த மனமகிழ்ச்சியின் நாள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மனமகிழ்ச்சியின் நாளை நாம் மனமகிழ்ச்சியாய் அவரை ஆராதிக்கும் போது உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 112 அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 112 அதிகாரம் 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இங்கே நான்காவதாக தான தர்மம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தான தர்மம் செய்யும் போது, வாரி இறைக்கும் போது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் செய்யத்தக்க உதவி, நன்மை செய்யத்தக்க திராணி நமக்கு இருக்கும்போது அதை செய்யாமல் போனால் அது பாவமாய் காணப்படுகிறது. அது தேவனுடைய பார்வையிலே பாவமாய் இருக்கிறது. எனவே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது, தான தர்மங்களை செய்யும் போது பூமியின் ஸ்தலங்களிலே நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார், ஏறி இருக்க பண்ணுகிறார், உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்ம ஏற பண்ணுகிறார். ஐந்தாவது காரியம், கடைசியாக ஏசாயா 33 அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு, தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு, தன் செவி அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு, தன் கண்களை மூடுகிறவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியாய் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியாய் நடக்கிறவர்கள், நீதியாய் நடக்கிறவர்கள், தேவனுடைய பார்வையிலே நீதியாய் நடக்கிறவர்கள். மனுஷனுடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய பார்வை நீதியா இருக்கலாம், மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும், இன்றைக்கு மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் நடக்கிறோம். எனவே நம்முடைய பார்வை நீதியா இருக்குது என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நாம் நீதியா நடக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார். வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். எனவே இந்த நீதியை குறித்து என்று சொல்லும் போது கர்த்தரை அறிவதே நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி, நாம் நீதியாய் நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் நீதியாய் நடக்கும் போது இந்த 5 காரியங்கள் நம்மளே காணப்படும் போது கர்த்தர் நம்மை பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணுகிறார். எனவே இந்த காரியங்களிலே நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த காரியங்கள் அல்லாதவர்கள் கூட ஐஸ்வர்யங்களா இருக்கலாம், ஆனால் அவருடைய ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனை கூட்டுகிறார். ஆனால் தேவன் கொடுக்கிற இந்த ஐஸ்வர்யம், தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தோட எந்த வேதனையும் அவர் கூட்டுகிறது இல்லை, எந்த ஒரு வேதனையும் வருகிறதில்லை. சமாதானம், சந்தோஷம் அதோடு கூட காணப்படுகிறது. ஆனால் உலகத்திலே நீங்கள் போய் பார்த்தீர்களானால் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள், அவர்களுக்குள்ளாக அநேக வேதனைகள் இருக்கிறது, அநேக துக்கங்கள் இருக்கிறது, அநேக கஷ்டங்கள் இருக்கிறது, அநேக பாடுகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம், இந்த காரியங்கள் நடக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த ஐஸ்வர்யம், அதனோடு கூட அவர் வேதனை கூட்டுகிறதே இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலே பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்ம ஏறி இருக்க பண்ணும்படியாக இந்த மாதத்திலே தேவன் நம்மை நடத்துவாராக. அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த முதலாவது நாளில கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிற ஐயா ஆண்டவரே, இந்த மே மாதம் ஆண்டவர் 1ஆம் தேதி ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த கிருபைக்கா தயவுக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, கர்த்தாவே சோதரிக்கிற
இருக்கிற ஆண்டவரே, நீதியாய் நடக்காண்டவரே, கர்த்தாவே இந்த 5 காரியங்கள் நாங்கள் நடக்காண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் ஆண்டவரே ஏறி இருக்க பண்ணுகிற தேவன் நீரை ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. இருந்த எல்லா குறைவுகளையும் மாற்றி ஆண்டவரே நிறைவை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இறங்க உதவி செய்யும். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் பிரச்சயமா இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.